மனசார உள்ள உருகி மன உருகி நீ விற்கிற விலைவாசி என்ன ரூபா 2 ரூபாயா, அதனால் என் பொருளை வந்து அங்கனை இங்கனை கிடந்துச்சுன்னு என் கண்டு பாருங்க. நான் எடுத்தவ கூட என்னை கொடுக்க வேணாம், அதை எடுத்தவ கொடுக்க மாட்டாங்க. அங்கனை இங்கனை போட சொல்லுவோம். அவங்க மனசை அம்மாவே மாற்றும். பொருள் வீட்டுக்குள்ள இருக்கா வெளியே இருக்கா? பொருள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கா இல்லை வெளியே எடுத்து கொடுத்தாவாத்தா? வெளியேறிச்சுன்னா ஒரே சொல்லிட்டேன். வீட்டுக்குள்ள இருக்கா வெளியே இருக்கா? உள்ளே இருக்காத்தா. வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒத்த, வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரெட்டை உறுதியாக கொடு, இல்லைன்னா ஒத்த சொல்லிடு. இதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்குன்னா ரெட்டை, இல்லைன்னா ஒத்த. வெளியேறிச்சு அதுதே சொன்னது. எடுத்து கை மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வெளியேறினதுக்கே அர்த்தம். வீட்டுக்குள்ள இருக்குது 3 தடவை நான் சொல்லி ஒரே மாதிரி வந்து நம்ம கைக்கு வராது. வீட்டுக்குள்ள அம்மாட்ட வந்து நான் என்ன சொல்லினா, அவனால முடியாதில்ல, இந்த மகன் கண்ணை திறந்துக்கிட்டு போய் குத்தும். 3 வருஷம் நான் பூக்குழி இறங்கி எங்கள் வீட்டுக்காரர் நத்தத்துலேயே வந்தேன். இல்லை இந்த வருஷம் இறங்கலைன்னு சொல்லிச்சுட்டா. இது வந்து பூக்குழி வந்து கேளு, நான் காப்பு கட்டலாம் அதுக்குள்ளே நான் இறங்கலடின்னு சொல்லிட்டு சோச்சு பார்த்துட்டேன். ஏன் இறங்கலைன்னு சொன்னீங்க? எனக்கு நல்ல இடத்துல பொண்ணு அமையல, வரம் கொடுத்தேன். உங்களை தான் நான் கடவுளுக்கு வேண்டிக்கிட்டே, எனக்கு நல்ல வரத்தை நீங்க கொடுக்கல. அந்த மாதிரிலாம் சரியில்லையா? எதுக்கு வேண்டிக்கிறேன்னா, எதுக்கு கடவுள்கிட்ட நான் போகணும்? மனுஷன் இல்லை கடவுள் தான் நினைச்சேன். திருத்தி கொடுக்கணும்னு சொல்லுங்க. இப்போ மருமலை இப்போ வீட்டில் இருந்து பிரச்சனை யார்ட்டே இருக்குது உங்களுக்கு? இப்போ அவங்க மயம் எங்கே இருந்தார்? இங்கே புரிஞ்சு 20 நாள் தான் ஆகுது. அவனும் நிம்மதியாக இருக்க முடியல. 20-25 நாள் தான் ஆகுது. ஊருக்கு வந்து 25 நாள் தான். சாயோட சுரக்க மாட்டேன் தாயம்மா. உங்கள் மயந்தே 8 கட்டுக்கிட்டு எட்டவா? உங்களுக்கே நல்லா தெரியும் உங்கள் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்புறம் உள்ள அழுது கரெக்டாக ஆமாம் கரெக்டாக தானே சொல்லுச்சு. அப்படியே வந்தாலும் வாசலோட நின்று போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் உண்மை தானே. அப்புறம் எப்படி போய் எத்தனை நாள் ஆச்சுன்னே எங்களுக்கு தெரியல. பார்த்து நாங்கள் 1 மாதம் தேதி எனக்கு ஒரு பால் அதுக்கு ஒரு நகை எடுத்து 2 ஓரம் போட்டு அந்த 5 வச்சுருக்கேன். தானே இருக்குன்னு நடுத்த துணி காசெல்லாம் வச்சுருப்பேன். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்குள்ளே வச்சு எடுப்பேன். 2 ஓரம் எடுத்து வேறு நகையெல்லாம் இருக்கே அதுக்குள்ள. இன்னும் 7-8 ரூபாவே இருக்கே. 4 ஜோடி இருக்கு, கைக்கு ஒரு பொருள் அந்த பாக்ஸோட எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா 5 வருது திரும்பி ஊதி விட்டா. ஊதி விட்டா சத்தியாக கட்டிக்கிட்டு குழந்தை தாய் அவங்க தாய்க்கு இல்லை மனசில் எந்த இதுவும் வரக்கூடாது. இல்லை அவதேமா எந்த சந்தேகம் இல்லை. இங்கே அப்படியே ஒரு வந்தாங்க ஒரு தாயும் மகளும் ஸ்ரீமங்கலம். பொண்டாட்டி வந்து ஓடி போயிடுச்சு அப்படின்றதுக்காக தாலியை வந்து அவங்க அம்மா வாங்கி வச்சுருந்துருக்கு. அவங்க மையம் என்ன பண்ணியிருக்காரு, தாலியை எதுக்கு அம்மா வச்சுருக்கு மால் கொடுத்துருமோன்னு நினச்சி அவரை எடுத்துக்கிட்டாரு தாலியை. இங்கே சாமி பார்த்தப்ப கரெக்டாக உன் மயந்தேன்னு சொல்லிடுச்சு. அவங்க நம்பவே மாட்டேங்க. உங்களை மாற்றேன் அந்த மாதிரி நான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், நம்பவே மாட்டேன்ருச்சு. ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னுச்சு. திரும்ப திரும்ப நிறுத்தி உன் மக எடுத்துருப்பாங்களான்னு இருந்துச்சு. மகளாக இருக்கல மயந்தே அப்படின்னு அம்மா சொல்லிடுச்சு. இந்த அம்மா நம்பவே மாட்டேன்ருச்சு. சரிட்டு அங்கே போனது அந்த அக்கா, அண்ணே சாமி ஆத்த நீங்கள் தானே எடுத்து வச்சுருக்கேன்னு சாமி சொல்லிச்சு. என்னண்ணே அப்படின்னாக்க அது நான் அப்படின்னு எடுத்துட்டாங்க. அங்கே தான் வச்சா காணாயினா போயிருந்தா இருக்க முன்னாடி இருந்தால் தாலிங்கன்னு கேட்பான். அம்மா அங்கே என்ன வச்சுருந்தாங்க வயசாகிடுச்சுல, அதான் நான் சாமி சொல்லுச்சுன்னு சொல்லாமே அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அக்கா எனக்கு போன் பண்ணி வெளியேறி போயிடுச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே வராதுமா, வந்துருமா? அதுதான் கேள்வி. வெளியேறி போயிடுச்சு அப்படியே இருந்தா இப்படி நம்ம கத்திக்கிட்டு கிடக்கு. ஒரே 6 நாள் எனக்கு உறுதி பார்க்கணும். இந்த 6 நாள் உறுதி பார்க்கனா எங்கள் அம்மா உறுதி கொடுக்க செட்டா 5 எங்கள் அம்மா வருது. அம்மா வந்து இப்போ சொல்ல போகுது ஒத்த தான் வராது. 6 நாள் ரெட்டை 8 3 விழுந்துச்சுன்னா அதுக்குள்ள அவசியம் உங்களுக்கு பொருள் வரும். புரியுது? 8 கட்டுப்பட்டு நிற்கிறாங்க. சரியா? வந்துருமாக்கா புரியுதுமா? இந்த மகளுக்கு மழை திருப்தி கொடுக்கணும். தேடி வந்த மகன் பேர் சொல்லணும் தாயி. பொருள் எப்படியாச்சும் வந்துடும். நீங்கள்